என்னடா திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் காரணம். அதனால தான் இன்றைக்கி யார் யாரோ வரவெல்லாம் புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்களே தவிர, நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அவங்களெல்லாம் நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில், இந்த 3 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டை தொடரக்கூடிய இந்த நிலையில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஒரே வரையில் சொன்னால் அண்ணா சொல்வார், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வார் சொல்லுவார். அதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் அதை பற்றின கவலையே படலை. எங்கள் போக்கு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய போக்கு தான். தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எங்கள் நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பலாம். விஜய் அவர்களுடைய வருகை ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், நான் பெரியார் ஏத்துக்குவேன் ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன், இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க, இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணுங்கன்னா, நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னா கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமா இருக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கன்னா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனா இதற்கு ஆதரவு அது அரசியல்ல எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு.